எங்கள் அன்பு விஜய் அண்ணா, கவலை வேண்டாம், துயரம் வேண்டாம், துக்கம் வேண்டாம். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போவதில்லை. இருந்தாலும் இதை கூறிக்கொள்வதில் எனக்கு ஒரு ஆறுதல். கவலைப்படாதீங்கண்ணா, கவலையே படாதீங்க. இது உங்கள் தப்பு இல்லைண்ணா விஜய் அண்ணா, உங்கள் தப்பே கிடையாது. மக்களே சொல்லிகிட்டு இருக்காங்க, எதுக்கு வேதனை? நிச்சயமாக நான் நேரில் பார்த்த மாதிரி சொல்ல, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஒரு மக்களுக்கு நல்லதை செய்யணும் வர்றவனே இப்படித்தான் பண்ணுவானுங்க. மக்களுக்கு நல்லதையே செய்ய விட மாட்டானுங்க. மக்களை பிச்சைக்காரனாக வச்சுருவானுங்க. 1000க்கு 2000க்கு பிச்சை எடுத்துகிட்டு 5 வருஷம் அவன் காலை கழுவி பிடிச்சிட்டே திரியிறானுங்க. திருந்த மாட்டானுங்க. இந்த தமிழக மக்கள் திருந்த மாட்டாங்க. நல்லதை செய்ய வர்றவனை நடு ரோட்டு நிற்க வச்சுருவானுங்க. இப்படித்தான் பண்ணுவானுங்க. காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதுக்கு என்ன நீங்கள் கவலைப்படுறீங்க? நாங்களே இருக்கிறேண்ணா. இது வரைக்கும் நான் கட்சி கொடி தூக்கி அலைஞ்சதில்லைண்ணா விஜயண்ணா. உங்களுக்கொசரம் நான் கட்சி கொடி தூக்கோண்ணா. 40 உயிருக்கோசரம் நம்ம கட்சி கொடி தூக்கித்தான் வேணும்ண்ணா. இதெல்லாம் சூழ்ச்சிண்ணா. உங்களை வீழ்த்துறதா நினச்சிக்கிட்டு பிஞ்சுகளை வீழ்த்திட்டானுங்க. ஒரே ஒரு சந்தேகமெல்லாம் உண்மை அதுதானே. அந்த கூட்டத்தில் செருப்பு வீசலையே உள்ள புல்லுருவிகள் புகுந்து விட்டதா நான் நினச்சேன்னா அது நடந்துருச்சு. கவலைப்படாதானே விஜயண்ணா. நீங்கள் திரும்பவும் பரப்புரை செய்வீங்க. பாதுகாப்பான முறையில் பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை வேண்டாண்ணா. சனி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ஏதோ இடிச்சது சனிக்கிழமை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி புலம்புறேன். அந்த மக்கள் குழந்தைகள் முடியலண்ணா. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா. நீங்கள் எடுத்த அந்த ஒரு பயணத்தை தொடருங்கண்ணா. நாங்கள் இருக்கோம். உங்களை நேரில் பார்க்க முடியாட்டி நேர்லையெல்லாம் பார்க்குறதே வேண்டாண்ணா. டிவிலேயே பார்ப்போம். நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சு வந்திருக்கீங்க. திரும்ப சொல்கிறேன், அவனுங்களே தலையில் தீய நெருப்பள்ளி போட்டுக்கிட்டானுங்க. பாருங்கண்ணா, கட்சி கொடி தூக்க மாட்டேன். கட்சி பிடிக்காது, என் உரிமை எனக்கு அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் டிவிக்கே தான். எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் என் மேலே சத்தியமான ஓட்டுன விஜய் அண்ணனுக்கு தான் போடுது. இப்படி ஒருத்தனை துயரத்தில் தள்ளுறீங்களாடா, உருப்படவே மாட்டாங்க. நீங்கள் வருவீங்கண்ணா, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் வந்தே தீருவீங்க. அரியணை ஏறியே தீருவீங்க. விஜயண்ணா டிவிக்கு சல்யூட்ண்ணா. சந்தோஷமாக இருக்குண்ணா. பார்த்துக்கலாம்.